ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். மைதா மாவு கோதுமை மாவு ரெண்டையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு பிசைஞ்சிக்கிடணும். பிசைஞ்சிட்டு நம்ம இந்த வாடை அடக்கம் செய்வோமே, அதே மாதிரி அது கொஞ்சம் மிச்சம் 4க்கு தான் எனக்கும் வந்து எனக்கு தான் நினைக்கிறேன். நம்ம வாடகை செய்வோமே, அது போல் இறாலு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, தேங்காய் பூ, கீரைப்பொடி எல்லாம் போட்டு செஞ்சு வச்சு அதை உள்ளக்க வச்சு கிண்டி நெய் ஜிம்ப்ரான் நெய்யும் தடவுனேன். அதையும் தடவி மேலே ஒரு முட்டையை அடித்து 4 இதுக்கு ஒரு முட்டை அடிச்சுக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இது செய்து நைட்டு பசியாக இருக்குது, காலை பசியாக இருக்கல. ஆளுக்கு 2 போகுது, 4 சுற்றிக்கிறேன். தம்பிக்கு உள்ளக்க இந்த அடக்கம் நிறைய வச்சுக்கிறேன், ரொம்ப டாப்பாய்க்கும். உள்ள அடக்கம் இப்படி வச்சா ஷேர் பண்ணுங்கள். அதில் முருகிட்டு டேஸ்ட் ஆகிக்கும். என்ன செய்ய, ஒவ்வொரு நாளும் என்ன கறிப்புளி, என்ன சோறு, என்ன பசியாறு, இப்படியே தானம்மா மண்டை உடையுது. நாம் தான் அப்படின்னு பார்த்தா நம்மளை விட லோக்கலாக வைக்கிறவங்களும் அப்படி தான் சொல்கிறாலும். மேலும் மேலும் தடவிக்கங்க, நல்லா மணக்கும். சாஸ் வச்சு திண்டிக்கலாம், மயான்ஸ் வச்சு தொட்டு திண்டுக்கெல்லாம் நல்லா வைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களே இந்த மாதிரி செஞ்சு தின்னுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.